ஐயா, எனக்கும் சித்தர்களுடைய ரகசியங்களையும் சித்தர்கள் சொன்ன வித்தைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன செய்யறது? அதுக்கு நம்ம பழனி போகர் சித்தாந்த சபை ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனந்த சாதனான்னு ஒரு இலவச உபதேசம். இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஒரு நாள் நடக்கக்கூடிய, பழனியில் நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு உபதேச வகுப்பு. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. இதற்கு கட்டணம் கிடையாது. உணவு பராமரிப்பு செலவுக்கென ஒரு 200 ரூபாய் நீங்க கொடுக்க தயார் அப்படின்னா இந்த இலவச உபதேசம் உங்களுக்கானது. அபூர்வமான சித்த ரகசியங்களையும் வித்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புத ஒரு நாள் உபதேசம், நேரடி உபதேசம் பழனியில. பயன்படுத்திக்கோங்க. சிவபுராணத்தில் ஒளிந்துள்ள அற்புதமான யோக உடலியல் ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவுகள் இட்டு வருகிறோம். கடந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக பெருமானவர்கள் கூறிய அடுத்த ரகசியம் என்ன? போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்று இன்ப வெள்ளமே, அத்தாய் மிக்கா நின்ற தேற்றச் சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம், தேற்றனே தேற்ற தெளிவே, என் சிந்தனையுள் உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்கு உடம்பன் உள்கிடப்ப, ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, எங்கே போனார், எங்கே வந்தார், எங்கே சேர்ந்தார், இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணிய கர்த்தாங்க அவர். இல்லை அவர் போயிட்டாருங்க, அவர் இப்போ தாங்க வந்தார், இப்போ தாங்க என் கூட சேர்ந்தார், இந்த கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணாள். காக்கும் என் காவலன், நீ அவன்கிட்ட போய் சரணடைஞ்சு என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், பிறவியோ இறப்போ எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்டினா காக்கக்கூடிய காவலன். காண்பரிய பேரொளி, நீ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒளியை பார்த்துட்டு இந்த சின்னதாக இருக்குது, இந்த பெருசாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரொளி அப்படிங்கிறார். ஆற்று இன்ப வெள்ளமே, ஆற்றுல எப்படி வெள்ளம் அப்படி அடித்து தூக்கிட்டு போகுமோ அது மாதிரி இது நிற்காத அப்படியே இன்ப வெள்ளத்தை கொடுக்குது. அத்தா மிக்காய் நின்ற என் தகப்பன் அப்படிங்கிறார். தகப்பனே மிக்காய் நின்ற, ரொம்ப பெருமையாக நின்ற, தேற்ற சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். தேற்ற சுடர் ஒளியாய், ரொம்ப ஒரு மிக அற்புதமான சுடரை போன்ற ஒரு ஒளி மிகுந்த ஒருத்தன். எப்படி? நுண் உணர்வு. இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு நுணுக்கமான உணர்வை நான் பார்த்ததில்லை. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய். இந்த மாற்றம் உலகத்தில் பூமியில் பல மாதிரியாக நான் வந்து போய்கிட்டு இருப்பேன். மனிதனாகவோ விலங்குகளாகவோ புல்லாக பூடாகவோ வெவ்வேறா வந்து அறிவாம். வேற வேறையா அவர் வந்துக்கிட்டே இருப்பார், வேற வேறையா உருவம் எடுத்துக்கிட்டே இருப்பார். தேற்றனே தேற்ற தெளிவே, தேற்றனே தேற்ற தெளிவே. தேற்றனேனாலே தெளிவானவன் தான் அர்த்தம். தேற்றத்திற்கெல்லாம் தெளிவே, தெளிவிலும் தெளிவானவனே, என் சிந்தனையின் உள், என் சிந்தனைக்குள்ளார வந்து ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. ஊற்றான என் சிந்தனைக்குள்ளார வந்தாச்சு. அடுத்து எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, உண்ணா முலை, உண்ணாத அந்த அமுதை உடையவன். அமிர்த கலசத்தையே வச்சிருக்காங்கிறாரு. வேற்று விகார விடக்கு உடம்பின், வேற்று விகார விடக்கு உடம்பின். அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நானா இருக்கேன், எங்கள் அப்பாவாக இருந்தேன், என் பையனா இருக்கேன், இப்படின்னு இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு, மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா, அதை மாற்ற தெரியலையே ஐயா, அப்பா ஈஸ்வரா அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் சொல்றார், அரணே ஓ என்று. அரணே அப்படின்னா, அரண்னா எல்லாரும் சிவன் நினைப்பீங்க. அரவம் அப்படின்னா பாம்புன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. பாம்புன்னா ஆதிசேஷன் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓன்னு அந்த ஆதிசேஷன் 7 லோகங்களையும் தாங்கி நிற்பவன்னு நான் கண்டுபிடிச்சு அவனை பாதம் பணியணும்னு கதறேங்கிறார். ஒரு மனுஷன் பிறவியை அறுக்க வேண்டும் என்பதற்காக
இறைவனை பற்றிய தேடலில் அவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவனை எப்படியெல்லாம் பிடிக்கணும், அவனை பிடிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும், அந்த தடையை வெல்றதுக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணுனா அவன் எப்படி அருள் கொடுப்பான், அந்த அருள் கிடைச்சா நம்ம என்னவா மாறுவோம், எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார். அந்த ஒட்டுமொத்த ரகசியங்களையும் சொன்னதுனால தான் அதுக்கு பேர் புராணம். அந்த புராணத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவனை இணையலாம், அடையலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கத்தை சொல்கிறார். மீண்டும் தொடர்வோம். குருவே சரணம்.